வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் உடைய 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் உடைய 4th எக்ஸசைஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் 3 டேர்மை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8, 24, 72, எக்ஸெட்ரா. இது 3 டேர்ம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. 8 இருக்குங்களா, இந்த 8 வந்து 24 எப்படி ஆயிருக்கும், 8லேருந்து 24 இன்டூ 3ங்களா, 24லேருந்து 72 இன்டூ 3யா. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கணும், இன்டூ 3 பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் 3 டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ the next 3 terms are 72 இன்டூ 3 எவ்வளோ கிடைக்கும்? 72 இன்டூ 3 2 3s are 6, 7 3s are 21, 216. இதுக்கு அடுத்த டைம் என்னவா இருக்கும்? 216 இன்டூ 3. அப்போ இது முதல்ல எழுதிடலாங்களா? 216 எப்படின்னா 72 இன்டூ 3 பண்ணோம், 216. சரிங்களா? இதுக்கு அடுத்த டைம் என்னவா இருக்கும்? 216 இன்டூ 3 பண்ணணும். 6 3 18 8, மீதி 1 4 2 3 6, 648. அடுத்த டைம் என்ன இருக்கும்? 648 இன்டூ 3, 4 மீதி 2 14 4 மீதி 1 19, 1944. கிளியருங்களா? எப்படி இருக்கு? அடுத்தடுத்த டைம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கு. 72 இன்டூ 3, 216 இன்டூ 3, 648 இன்டூ 3. சரிங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் 5, 1, -3, எக்ஸெட்ரா. இதில் பாருங்க, 5லிருந்து 1 என்ன ஆயிருக்கும்? -4 பண்ணியிருக்கலாமா? 1லிருந்து -4 பண்ணால் -3. அப்போ அடுத்த என்ன? -4 பண்ணிட்டு போகலாம். த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் -3 -4. என்ன வரும்? -3 -4 -7, -7 -4 -11, -11 -4 -15. நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் 1/4, 2/9, 3/16, எக்ஸெட்ரா. பாருங்க, மேல என்ன இருக்கு? 1 2 3. மேல என்ன இருக்கு? நியூமரேட்டர் 1 2 3 போயிருக்குது. கீழே இங்க 1னா இங்க 2 ஸ்கொயர், 2னா 3 ஸ்கொயர், 3னா 4 ஸ்கொயர். சரிங்களா? மேல என்ன போட்டிருக்குமோ அடுத்த நம்மளுடைய ஸ்கொயர். சரிங்களா? மேல 1 2 3 போயிருக்கு. the next 3 terms are 1/2 ஸ்கொயர், 2/3 ஸ்கொயர், 3/4 ஸ்கொயர், 4/5 ஸ்கொயர், 5/6 ஸ்கொயர், 6/7 ஸ்கொயர். கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். First, find the first 4 terms of the sequence whose nth terms are. nth termனா அது ஜெனரல் டேர்ம். nக்கு பதிலா 1 2 3 4னு போட்டால் அந்த டேர்ம்ஸ்லாம் கிடைக்கும். கேட்டிருக்குது ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ், A1 A2 A3 A4 நாலும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்க an is equal to n³ - 2 அப்படி எடுத்துக்கலாமா? A1 ஃபர்ஸ்ட் டேர்ம், n பதிலா 1 அப்ளை பண்ணணும். 1³ - 2, 1³ 1, 1 - 2 is equal to -1. A2 செகண்ட் டேர்ம், 2³ - 2, 2³ எவ்வளவு? 8 - 2 is equal to 6. A3 3³ - 2, 3³ 27 - 2, we get 25. A4 fourth term, 4³ - 2, 4³ எவ்வளவு? 64, 64 - 2 62. அப்போ அந்த 4 டேர்ம்ஸ் என்னென்னது? -1, 6, 25, 62. கிளியருங்களா? செகண்ட் கொஸ்டின், an is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம், a1 is equal to n-க்கு பதிலா 1 அப்ளை பண்ணும். -1 பவர் 1 + 1 இன்டூ 1 இன்டூ 1 + 1.
இந்த ஜென்ரல் டேர்ம்ல என்னங்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ 1 + 1 2ங்களா, -1/2 என்ன வரும் நமக்கு, -1/2. -1 பவர் ஈவன் வந்தால் என்ன ஆயிரும், அது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரி, இங்கே இருக்கு 1 × 1 இன்ட்டு அதுதான் கிடைக்க போகுது. இன்ட்டு என்ன இருக்கு 2. அப்போ -1/2 +1 × 2 2. செகண்ட் டேர்ம் -1/2 + 1 into 2 into 2 + 1 -1/3 ஒரு ஸ்டெப் எழுதிடலாம். -1/3 into 2 2 + 1 3. இப்போ 2 3s are 6. -1/3 ஆட் வந்தால் மைனஸோட வரும். -1 × 6 -6. தேர்ட் டேர்ம் -1/3 + 1 into 3 into 3 + 1 -1/3 + 1 4. 3 into 3 + 1 4. 3 4s are 12. -1/4 +1 ஆயிருங்களா, ஏன்னா மைனஸ் பவர் ஈவனா இருக்கு. பிளஸ் 1/4 1 தான், +1 இன்ட்டுங்கிறப்ப 12. இந்த -1 எதுக்கு அப்படின்னா சைனுக்காக, பிளஸ்ஸா மைனஸாங்கிறதுக்கு. n + 1னா நீங்க n-க்கு ஆட் டேர்ம் போறன்னு வச்சுக்கோங்க, +1 போறது ஈவனா மாறிடும். அப்ப -1 ஈவனா இருந்தா என்ன இருக்கு, பிளஸ்ஸா மாறிடும். சரிங்களா, அப்ப இந்த n-ங்கிறது டேர்ம் ரெப்ரசென்ட் பண்றது. ஆட் டேர்ம் போட்டோம்னா +1 பண்ணும்போது ஈவனா மாறதுனால பிளஸ்ஸா மாறிடும். ஈவன் டேர்ம் போட்டோம்னா +1 பண்ணும்போது ஆடா மாறி சைன் மைனஸ் வரும். சரிங்களா, ஓகே. அப்ப 2 ஈவன் டேர்ம் ஆன்சர் மைனஸ் கிடைக்கும். ஃபோர்த் டேர்ம் மைனஸ் கிடைக்கும். சரிங்களா, இப்போ A4 n-க்கு பதிலாக 4 போடுறோம். -1/4 + 1 into 4 into 4 + 1 -1/5 into 4 into 5. 4 5s are 20. -1/5 அப்போ மைனஸ் வருங்களா, -20. என்னது 4 டேர்ம்ஸ் 2, -6, -12, -20. ஓகே. தேர்ட் ஒன் an is equal to 2n² - 6. ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 2 × 1² - 6. 1 ஸ்கொயர்னா 1 தாங்களா, 2 × 1 2 - 6 - 4. செகண்ட் டேர்ம் 2 × 2^2 - 6. 2 × 2 ஸ்கொயர் எவ்வளவு 4 - 6. 2 4s are 8 - 6 2. தேர்ட் டேர்ம் 2 × 3² - 6. 3 ஸ்கொயர் 9 - 6. 2 9s are 18 - 6 12. Fourth term 2 × 4² - 6. 2 × 4² na 16 - 6. 2 × 16 32 - 6. 32 6 போயிடுச்சுனா 26. சரிங்களா, அப்போ the four terms are -4 2 12 26. கிளியருங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன், ஃபைண்ட் த nth term of an following sequence. nth termனா ஜெனரல் டேர்ம் an என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2, 5, 10, 17, எக்ஸெட்ரா. சரி, இந்த சீக்வன்ஸை பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. 2 5 10 17. இது என்ன பண்ணலாம், 1 + 1 4 + 1 9 + 1 மாதிரி இருக்குங்களா. ஐ மீன் 1 + 1 இது எப்படி இருக்குது, 4 + 1 9 + 1 16 + 1 1 4 9 16. என்ன அர்த்தம், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயருங்களா. இப்போ எப்படி இருக்குது, 1 ஸ்கொயர் + 1 2 ஸ்கொயர் + 1 3 ஸ்கொயர் + 1 4 ஸ்கொயர் + 1 எக்ஸெட்ரா. அப்படி தானே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் போயிட்டு வந்து என்னது nth டேர்முக்கு n ஸ்கொயர் +1 +1 +1. அப்போ nth டேர்ம் an is equal to n ஸ்கொயர் +1. செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 ஸ்கொயர் +1 2 2 ஸ்கொயர் +1 4 + 1 5 3 ஸ்கொயர் +1 10 4 ஸ்கொயர் +1 16. கரெக்டா இருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் ஒன் 0, 1/2, 2/3, எக்ஸெட்ரா. இதில் பாருங்க, இப்போ டினாமினேட்டரில் 2 இருக்கு 3 இருக்கு
1 0க்குள்ள எது இருந்தாலும் அது 0 தான். 0வை 0க்கு எது வேணா போட்டுக்கலாம். இப்போ நான் 1 மென்ஷன் பண்ணி வச்சுக்கலேன், 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்கு. டினாமினேட்டர் என்ன இருக்கு நமக்கு, an nth term is equal to டினாமினேட்டர் n. என்னங்கிறது 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? மேல நியூமரேட்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 கம்மியா இருக்கு, 1 மைனஸ் 1. செகண்ட் டேர்ம்ல 2 மைனஸ் 1. தேர்ட் டேர்ம்ல 3 மைனஸ் 1. சரிங்களா? கீழே எந்த டேர்மும் அதில் ஒன்று என்ன இருக்கு, மைனஸா இருக்கு. அப்போ nth டேர்முக்கு மேல என்ன பண்ணும், n மைனஸ் 1. செக் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 மைனஸ் 1 0 by 1 0. செகண்ட் டேர்ம் 2 மைனஸ் 1 1 by 2. தேர்ட் டேர்ம் 3 மைனஸ் 1 by 3 2 by 3. சரிங்களா? இப்போ கீழே நம்பர் ஆஃப் டேர்ம் அந்த எந்த டேர்ம் அந்த டேர்ம் அப்படியே போயிட்டே இருக்குது. மேலே எத்தனாவது டேர்ம் அதில் 1 சப்ராக்ட் ஆயிருக்கு. அதனால n மைனஸ் 1 by n. வேர் n மென்ஷன் பண்ணணும். சாரி, இங்கே போடலீங்களா, n belongs to capital N. Here also n belongs to capital N. 1 2 3 4 போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து தேர்ட் ஒன், 3, 8, 13, 18 எக்ஸெட்ரா. இதை பாருங்க, கேப் 5 5 இருக்கு. 3 plus 5 8 plus 5 13 plus 5. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்பரு n வச்சு கம்பேர் 1 2 3 4 வச்சு கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் அப்போ பார்க்கும்போது 5 விட 2 கம்மியா இருக்கு. கரெக்டுங்களா? 10 விட 2 கம்மியா இருக்கு. 5 மைனஸ் 2 இது 10 மைனஸ் 2 இது 15 மைனஸ் 2 இது 20 மைனஸ் 2. அப்போ ஃபிஃப்த் டேர்மில் ஃபிஃப்த் டேபிளில் ஒவ்வொரு டேர்ம்லையும் 2 2 என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ an இது ஃபிஃப்த் டேர்மில் என்ன இருக்கா, 5 into 1 5 into 2 5 into 3 5 into 4. அப்போ 5n. 5n படம் கிடைக்கும், 5 10 15 20 கிடைக்கும். அந்த ஒவ்வொரு 5n டேர்ம்லையும் என்ன ரெடியூஸ் ஆயிருக்கு, 2 ரெடியூஸ் ஆயிருக்கு. 5n மைனஸ் 2 வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 into 1 5 minus 2 3. செகண்ட் டேர்ம் 10 minus 2 8. தேர்ட் டேர்ம் 15 minus 2 13. 20 minus 2 18 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்க சம்மை கம்பேர் பண்ணி பார்த்து எது ஜெனரல் டேர்ம் கரெக்டாக பார்த்து எழுதணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ். எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும், இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபார் த ஃபாலோயிங் சீக்வன்ஸு whose nth terms are given by. ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க, அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்கிற டேர்மை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாங்களா? an is equal to 5n by n plus 2. இதான் nth டேர்ம். சிக்ஸ்த் டேர்ம் 13th டேர்ம் கேட்டிருக்காங்க. a6 is equal to 5 into 6 by 6 plus 2. 5 6 are 30 by 8. 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 15 by 4. 2 ஆல் கேன்சல் பண்ணாங்க 15, இது 4 15 by 4. அடுத்ததுங்க 13th டேர்ம் 5 into 13 by 13 plus 2. 5 into 13 எவ்வளோ வரும், 50 65 divided by 13 plus 2 15. 5 ஆல் கேன்சல் பண்ணோம்னா 13 by 3. அப்போ அவங்க கொடுத்துருக்க ஜென்ரல் டேர்ம் உள்ள இண்டிகேட் பண்ணியிருக்கிறது a6 a13 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ஒன், எனக்கு a4 a11 கேட்டிருக்காங்க. a4 மைனஸ் n ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ என்ன வரும், மைனஸ் ஆஃப் 4 ஸ்கொயர் 16. 16 மைனஸ் 4 மைனஸ் 12. 11th டேர்ம் மைனஸ் 11 ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் 11 ஸ்கொயர் 121 மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் 121 மைனஸ் 4 120 117. கிளியருங்களா? அவங்க கொடுத்துருக்க ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க, இண்டிகேட்டட் டேர்மை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், ஃபைண்ட் a8 அண்ட் a15. 8th டேர்ம் கண்டுபிடிக்கணும், 15th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஹூஸ் nth டேர்ம், nth டேர்ம் ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, ஆட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது a8 ஈவன் டேர்முங்களா, அப்போ மேலே இருக்கிற ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணிக்கணும். a8 is equal to இந்த எக்ஸ்பிரஷன் எனது n ஸ்கொயர் மைனஸ் 1 பை n பிளஸ் 3 அப்ளை பண்ணோம்னா n பதிலாக 8 அப்ளை பண்ணுறோம். 8 ஸ்கொயர் மைனஸ் 1 பை
8 plus 3. A8 is equal to 8 square. 64 minus 1 by 8 plus 3, 11. 63 by 11. இதுதான் A8th term. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது A15. 15ங்கிறது ஆட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது டினாமினேட்டர் என்னது? ஆட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது கீழே கொடுத்துருக்குறாங்க. என்னது? n ஸ்கொயர் பை 2n plus 1 கண்டுபிடிக்கணும். என்னுக்கு பதிலாக 15 அப்ளை பண்ணலாமா? 15 ஸ்கொயர் பை 2 into 15 plus 1. 15 ஸ்கொயர் 225 by 2 into 15 30 plus 1 31. அப்போ A15 எதுவும் காமன் டிவிஷன் கிடையாது. 31ங்கிறது ப்ரைம் நம்பர். இப்போ A15 is equal to 225 by 31. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th one, if A1 equal to 1, A2 is equal to 1 and AN is equal to 2AN minus 1 plus AN minus 2. இந்த AN ஜென்ரல் டேர்ம் எப்போ யூஸ் பண்ணணும்? என்னங்கிறது 3க்கு மேலே இருந்தால் மட்டும் இது யூஸ் பண்ணிக்கணும். அப்போ 1க்கு 2க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. n belongs to natural number. Then find the first 6 terms of the sequence. First 6 term A1, A2, A3, A4, A5, A6 கண்டுபிடிக்கணும். A1 கொடுத்துட்டாங்க அவங்களே 1. A2 அது அவங்களே கொடுத்துட்டாங்க 1. இப்போ A3 கண்டுபிடிக்கலாம். 3க்கு மேலே இருக்கிற டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்த சொல்கிறாங்க. A3 போட்டோம்னா 2A3 minus 1 plus A3 minus 2 என்ன கிடைக்கும்? 2A2 plus 3 minus 1 2, 3 minus 2 1, A2 plus A1, 2 into A2 plus A1. அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே போட்டலாங்களா? 2 into A2, A2 எவ்வளவு? 1 plus A1 1, 2 1s are 2 plus 1 3. அப்போ A3ங்கிறது 3. இப்போ A4 போடுறோம். 2 into A4 minus 1 plus A4 minus 2. n minus 1, 2 into n minus 1 plus n minus 2, 4 minus 2. அப்போ 2A3 plus A2. 2 into A3 எவ்வளவு? 3 plus A2 1. 2 3s are 6 plus 1 7. Fifth term 2A5 minus 1 plus A5 minus 2. 2 into A5 minus 1 fourth term A4 plus 5 minus 2 3 third term. அப்போ 2 into fourth term A4 என்னது இருக்கு? 7. 2 into 7 plus A3 எவ்வளவு? 3. 2 7s are 14 plus 3 17. A6 2 into A6 minus 1 plus A6 minus 2. 2 into A6 minus 1 5 plus A6 minus 2 4. 2 into A5 fifth term A5 எவ்வளவு? 17. 2 into 17 plus A4 7. 2 into 17 34. 34 plus 7 41. 2 into 17 34. 34 plus 7 41. கிளியருங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 6 terms 1, 1, 3, 7, 17 and 41. கிளியருங்களா? இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.